அண்மை செய்தியை பார்க்கிறோம். குறுவை நெற்பயிரை காப்பீடு செய்ய ஆகஸ்ட் 14 வரை கால நீட்டிப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜசேகர், இப்போ இதுகுறித்த செய்தி வெளியிடப்பட்டது, அதன் எதிரொலியாக கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. விவரம் என்ன? காயத்ரி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்பட்டதை அடுத்து குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு இயற்கை பேரிடர் காரணமாகவோ அல்லது வறட்சி காரணமாகவோ அந்த நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கை கொடுப்பது அந்த பயிர் காப்பீடு திட்டம். இந்த நிலையில இந்த ஆண்டு பயிர் காப்பீடு திட்டம், அந்த விவசாயிகள் அந்த பயிர் காப்பீடு பிரீமியம் தொகை செலுத்துவதற்கான இறுதி தேதி நேற்று ஜூலை 31 இருந்தது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு குத்தகைதார விவசாயிகள் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தை செலுத்த முடியாது என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் அதற்கான தளர்வு என்பது நீக்கப்பட்டது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 1,90,907 ஏக்கர் பரப்பளவுல விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த நிலையில 57,000 ஏக்கர் பரப்பளவு மட்டுமே அந்த பயிர் காப்பீடு என்பது செலுத்தப்பட்டிருந்தது. இதனால் 70% விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இது குறித்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில நம்ம ஒளிபரப்பு இருந்தோம். தற்பொழுது தமிழக அரசு பயிர் காப்பீடு பிரீமியம் தொகை செலுத்துவதற்கான தேதியை ஆகஸ்ட் மாதம் 14 வரை நீடித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காலக்கெடுவுக்குள் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தை முழுமையாக விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி ராஜசேகர் விவரங்களுக்காக.